ஏடிஎம்கே பிஜேபி கூட சேருமா சேராதா, கூட்டணியில வருமா வராதா அப்படின்றது பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு, ஒரு மீட்டிங்ல இருந்தாரு. அப்ப ஏடிஎம்கே காரவங்க எல்லாம் ரொம்ப ரகசியமா போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்ததால சில விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. அந்த வகையில இபிஎஸ் எல்லாம் பார்த்து, இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, இந்த நீங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னா இந்த டைமும் நீங்க கவுத்துட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப காட்டமா சொன்ன மாதிரியும் சில விஷயங்கள். என்ன அப்படின்னா போன டைமே வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல நான் உங்க கூட கூட்டணியில வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏடிஎம்கே தனிமையில வந்துருச்சு. சோ அந்த டைம்ல கரெக்டா மைனாரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி சில பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து தமிழகத்துல அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 20% ஆஃப் பீப்புள், ஓகேவா, இவங்களுடைய மெஜாரிட்டி நம்மளுக்கு யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றது ஏடிஎம்கே பொதுவா அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ பிஜேபி கூட அதாவது உங்க கூட நாங்க இணைஞ்சு இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல மைனாரிட்டி பீப்புள்ஸ் அந்த குரூப்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. சோ இவங்களை நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தனிமையில வந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு நான் வந்து நாங்க தான்ப்பா அவங்க கூட எல்லாம் சேரல அப்படின்னு சொன்னாலும் அவங்க கீழே வந்து தள்ளிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஓட் போட்டு உங்களை ஜெயிக்கலாம் வைக்கல. சோ நீங்க திரும்பவும் அவங்கள மட்டுமே நம்பி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. எங்க சைட்ல யோசிச்சு பாருங்கன்னா நேபாள அவங்களுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லி நாங்க அங்க வந்து சாதிச்சிருக்கோம், இந்த குரூப்பை வச்சு நாங்க சாதிச்சிருக்கோம். சோ நீங்க பெருசா அதெல்லாம் யோசிக்காம நீங்க வந்து கூட்டணி சேர்றதுக்கு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி விஷயங்கள் வெளியில டமுக்குன்னு வந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மைண்ட்ல தோணும்ல இபிஎஸ் ஷியோரா வந்துட்டு பிஜேபி கூட தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வர மாட்டாருன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கலாம். பட் அண்ணாமலை கிட்ட கேட்கும் போதும் சின்னதா வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதை தவிர முடியாதுங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. சோ இபிஎஸ் தான் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்காரு. பட் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்து அந்த சைட் சாயிர மாதிரி தான் இருக்காங்க. சோ இப்போ இருக்கிற அரசியல்னு ஒரு சில மாதங்கள் இருக்கு இல்ல, இப்ப எலெக்ஷன் 2026ல வரப்போதுன்னும் போது இன்னும் ஒரு நிறையவே இருக்கு. சோ அதுக்குள்ள மாற்று கருத்துக்களும் மாறுபாடுகளும் வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், அப் டு டேட் பேசலாம். குட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.